இந்த விவகாரம் இன்னும் முற்றுப்பெறவில்லை என்றேதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதும் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் டிசம்பர் 3ஆம் தேதியே முதலமைச்சரை சந்தித்து 70 தொகுதிகளுக்கான பட்டியலை அளித்து மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வலியுறுத்தியதாகவே தெரிகிறது. ஆனால் திமுக தரப்பில் அதற்கு எந்தவித எதிர்வினையும் ஆற்றப்படவில்லை. சமீபத்தில் கனிமொழி ராகுல் காந்தியை டெல்லியில் சென்று சந்தித்து வந்த அந்த ஒரு விஷயத்தை கடந்து திமுக தரப்பில் வேறு எந்த விதமான நகர்வும் மேற்கொள்ளப்படவில்லை. நேற்று இரவுதான் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தைக்கான குழு என்பது அமைக்கப்பட்டு 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. இதற்கும் நேற்று நடைபெற்ற அந்த கூட்டத்தினுடைய ஒரு எதிர்வினையாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட காங்கிரஸ் தலைமைகளோடு ராகுல் காந்தி ஆலோசனை நடத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு திமுக தரப்புக்கு நாங்கள் வருத்தமாக இருக்கிறோம், வேதனையாக இருக்கிறது, திமுக தொகுதி பங்கீடு குழு அமைக்காதது, பேச்சுவார்த்தையை தொடங்காது என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தனர். அதற்கு எதிர்வினையாகவே தொகுதி பங்கீடு குழு என்பது அமைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்ற இந்தியா டுடே ஊடகத்தினுடைய கான்கிளேவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தொடர்ச்சியாக ஒலித்து வந்த அந்த குரலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்ற காங்கிரசினுடைய அந்த கோரிக்கைக்கு மேலும் ஒரு சில கட்சியினுடைய கோரிக்கை குரலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது கூட்டணியை பிரிக்க இடையில் உள்ளவர்கள் மேற்கொள்ளக்கூடிய சதி என்று அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி அவர் வைத்திருந்த நிலையில் மாணிக்கம் தாகூர் மீண்டும் அதனை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் தனது பதிவை இட்டிருக்கிறார். மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை. 2006 மக்களுடைய அந்த தீர்ப்பை செயல்படுத்தாதது நம்முடைய தவறு என்று காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார். 2006ஆம் ஆண்டை நாம் பார்த்தோமேயானால் தமிழ்நாட்டு தேர்தல் சட்டமன்ற வரலாற்றில் பெரும்பான்மை பெறாத ஒரு சட்டப்பேரவை அமைந்திருந்தது அந்த காலகட்டத்தில் தான். 2006 திமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 163 இடங்களில் வென்றிருந்தது. திமுக 96 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 34 இடங்களிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்களிலும் வெற்றி பெற்று அது ஒரு ஆட்சியாக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பெரும்பான்மை பெற்ற ஒரு ஆட்சியாக இருந்தது. ஆனால் திமுக மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கோடு யாருக்கும் பங்களிக்கப்படாமல் ஒரு கட்சி ஆட்சியாக அந்த 2006-11 காலகட்டம் அமைந்திருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதிமுக கூட்டணி 69 இடங்களில், அதிமுக 61 இடங்கள், மதிமுக 6, விடுதலை சிறுத்தைகள் அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்தது 2 இடங்களில் வெற்றி பெற்ற அந்த காலகட்டமும் இருந்தது. அப்போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இந்த குரலை ஒரு சில காங்கிரஸ் கட்சியினர் ஒலித்து வந்தனர். குறிப்பாக மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் ஈவி.கே. இளங்கோவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, சில இடங்களில் துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சிக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று கூட அவர் பதிவிட்டு பேசியிருக்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு நகர்வும் திமுக தரப்பில் இருந்து இல்லை எதிர்வினையும் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதியிடம் இருந்து வெளிப்படவில்லை. கூடுதலாக துணை முதலமைச்சராக அந்த காலகட்டத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அமர்த்தப்பட்டார். அமைச்சரவையில் பங்கேற்றிருந்த அவர் துணை முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்பு அளிக்கப்பட்டார். இருப்பினும் அந்த காலகட்டம் ஒரு சுமூகமாகவே நிறைவு பெற்றது. 96 இடங்களோடு பெரும்பான்மைக்கான 118 என்ற இடங்களை பெறாமலேயே திமுக அந்த 5 ஆண்டுகளை சுமூகமாக நிறைவு செய்திருந்தது. இருப்பினும் தற்போது இந்த குரலை காங்கிரஸ் கட்சி அதிதீவிரமாக வலிமையாக ஒலித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு தொகுதி பங்கீட்டின் போது எண்ணிக்கையில் சில சிக்கல்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிருப்தி குரல்கள் வெளிப்பட்ட போதிலும் 25 இடங்கள் என்பது இறுதி செய்யப்பட்டு 18 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் வெற்றி சதவிகிதத்தில் காங்கிரஸ் கட்சி தான் முதலிடத்தில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் 25 இடங்களில் 18 இடங்கள் வெற்றி சதவீதத்தில் முதன்மை இடத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த முறை கடந்த முறை பெற்ற எண்ணிக்கையை விட கூடுதலான இடங்களை பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு குரலை மாணிக்கம் தாகூர், சில சமயங்களில் ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி தேசிய பொறுப்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய ஊடக மற்றும் அந்த வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டு பேசி வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு கூட்டணியை பிரிப்பதற்கான ஒரு சதி என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மற்றொரு பிரிவு தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததையும் கருத்துக்களை தெரிவித்து வந்ததையும் நாம் பார்த்தோம். இருப்பினும் இன்றைக்கு முதலமைச்சர் கூட்டணி ஆட்சி, அதாவது
தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் ஒத்து வராது என்ற முற்றுப்புள்ளியை வைத்திருந்தார். இருப்பினும் மாணிக்கம் தாக்கூர் 2020 நாம் இந்த தீர்ப்பை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டோம், கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று மீண்டும் அந்த பிரச்சனைக்கு திரிகொளுத்தி போட்டிருக்கிறார். மாணிக்கம் தாக்கூருடைய இந்த கருத்து கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. மாணிக்கம் தாக்கூர் மட்டுமல்லாது ஏற்கனவே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமாரும் ஆட்சி அதிகாரத்தின் பங்கு என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழக காங்கிரஸ் பேரிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கரும் ஆட்சி அதிகாரத்தின் பங்கு என்பதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மற்ற ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களும் ஏற்கனவே செல்வ பெருந்தகையும் கிரீஷ் ஜோடங்கரின் கருத்தை நான் வழிமொழிகிறேன் என்று சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் குறிப்பிட்டு பேசியிருப்பதும் நமக்கு நினைவிருக்கலாம். காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளூர அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு பெரு விருப்பமாக இருந்தாலும் கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுடைய பேச்சை மீற முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் கட்சி நினைப்பதான செய்திகள் பல்வேறு விதமாக வெளிவந்தாலும் அந்த செய்தி இன்னும் உறுதிப்படுத்தப்படாமலேயே இருக்கிறது. தொடர்ச்சியாக மாணிக்கம் தாக்கூர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையை குறிப்பிட்டு கூட சமீபத்தில் ட்வீட் போட்டது ஒரு பெரிய சர்ச்சையாக உருவெடுத்தது. இருப்பினும் தற்போது மீண்டும் அவர் தன்னுடைய அதிருப்தி குரலை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னும் 10 நாட்களுக்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்க இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய அதிக தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, அதை கடந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்திற்கு. அது மீண்டும் உயிர் பெற்று காங்கிரஸ் கட்சிக்கு கேட்ட அந்த வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா என்பதும் தெரிய வரும். இருப்பினும் நிச்சயமாக இது திமுக காங்கிரஸ் கட்சிக்கிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் இந்த கருத்து சென்று சேரும் போது அது களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வேறு விதமான செய்தியை சொல்வதற்கு, அது ஒரு எதிர்மறையாக செல்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மாணிக்கம் தாக்கூருக்கான இந்த கருத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அங்கீகரிக்குமா, காங்கிரஸ் கட்சியை கடந்து திமுக தலைமை இது எப்படி அணுகப் போகிறது என்பதை இனி வரக்கூடிய சூழல் சந்தர்ப்பங்களில் நாம் பார்க்கலாம். ராம்குமார்.